என்ன மொக்க கதை இது. ஐயோ, லாகின் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணலாம்னு பார்த்தா அது ஃபுல்லா தாத்தா. நான் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அப்போ நம்ம இன்னைக்கும் இந்தியன் 2 ஓட ஒரு ட்ரோல் ரோஸ்ட் சினிமா டிக்கெட் சேனல் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சினிமா டிக்கெட் சேனல்ல பாருங்க, அதுல இருந்து நீங்க ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டா வந்த வீடியோ தான் நினைக்கிறேன் சினிமா டிக்கெட் வந்து. ஸோ நம்ம இந்த சேனலுக்கு ரியாக்ட் பண்ணுவோம், நீங்க நம்ம கூட என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் சினிமாவோட பெஸ்ட் படங்கள் அப்படின்னு நம்மளை கேட்ட உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர வெகு சில படங்கள்ல சங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில வந்து இந்தியன் படமும் ஒண்ணு. ஏன்னா அதோட இம்பாக்ட் அப்படி இருந்துச்சு. பெத்தப்புறம் எங்கயாவது புள்ளை கொல்லுவானா சார்? இதுக்கப்புறம் நம்ம பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த சங்கரோட இந்தியன் 2 இப்போ ரிலீஸ் ஆகி நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் வந்து இந்தியன் 2 இந்த நிலைமைனா இதுல இவங்களுக்கே தெரியாம நம்ம பாலையா 1996 வந்து இந்தியனுக்கு 2008 இந்தியன் 2 எடுத்து வச்சிருக்காரு. ஆனாலப்பட்ட உலகநாயகனையே கொஞ்சம் நல்லா இல்லைனா கூட இந்த கிளி கிளிக்கிறாங்க சோசியல் மீடியால. எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்கன்னா சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பாலையா நடிச்ச இந்தியன்ல எப்படி குதிரை வச்சிருக்காங்க இந்த வீடியோல பாத்துருவோமா? ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ தி சேம். இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றதுக்காக இந்தியன் 1க்கும் இந்த பாலையாவோட இந்தியன் 2க்கும் கேரக்டர்ஸ் எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். கமலோட எங்கெண்டு ஓல்டு கெட்டப்புக்கு பாலையா, சுகன்யாவோட 2 கெட்டப்புக்கும் சிங்கிள், இந்தியன்ல இருக்க மாதிரியே 2 ஹீரோயின், ரீமேக் ரைட்ஸ் எதுவும் வாங்காமலேயே எப்படி ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்தியன்ல 2 கமலும் அப்பா மகன். இந்த ஒக்கமகாடு படத்துல ஒரு பாலையா தாத்தா, இன்னொருத்தர் பேர். ஆனா பாக்குறதுக்கு 2 பேரும் தாத்தா மாதிரி தான் இருப்பாங்க. சிம்ரன் பாலையாவுக்கு பாட்டியாமா. சிம்ரன் என்னடா இது, என்னம்மா இது? ஃபர்ஸ்ட் பேரம்பாளையாவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன். பாலையானாலே பில்டப் தானே. பேரம்பாளையா ஓபனிங்லயே அவர் கடவுள் ரேஞ்சுக்கு மக்கள் எல்லாரும் வணங்குறாங்க. என்னடா புத்தலாட்டாது? சூப்பர் சூப்பர், என்னத்த பாத்துட்டாங்கன்னு இப்படி கத்துறாங்க. ஓகே ஓகே. கதையில கடைசி வரைக்கும் இவர் எதுவும் கிழிக்க மாட்டாரு. ஆனா மக்கள் எதுக்கு இப்படி இவர் தெய்வமா நினைக்கிறாங்கன்னு தான் தெரியல. யாருப்பா இவங்கெல்லாம்? ரசிகர்கள் மாஸ்டர். ரசிகர்களா? ஆமா மாஸ்டர். நாசமா போச்சு. ஏன்பா நீ கத்துக்கிறதுக்கு முன்னாடியே ரசிகர்களாப்பா? ஆமா மாஸ்டர். இந்த இன்ட்ரோ சாங்ல மக்கள் இவரை வணங்குற நேரத்துல நம்ம ஆளு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டாரு. வழக்கம் போல கோமாளித்தனத்தை காட்டிட்டே இருப்பாரு. அப்ப அது யாரு? அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. Wow, either by he deserves one of the best dancers award. What do you say, da? இந்த பாட்டுல மட்டும் இல்லாம இந்த படத்துல எல்லா பாட்டுலயும் குரங்கு விட்டுலாம். இந்த கதையை நல்லா அலசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருக்க மத்த பாட்டுல ஏகப்பட்ட கோமாளித்தனம் இவர் பண்ணி வச்சிருக்காரு. அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒரு செக்மெண்ட்ல பாத்துடலாம். அப்பதான் செம ஜாலியா இருக்கும். புளுத்தும் வெயிரனும் கூட பார்க்காம என் பாட்டுக்காக காத்திருக்கிறீங்களே. என் பாட்டுன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியமாவது மண்ணாவது எனக்கு பஸ் 3 மணி தாயா, அது வரைக்கும் டைம் பாஸ் ஆக வேண்டாம். பாலையானாலே எல்லா படத்துலயும் நின்ன இடத்துலயே நகராம போடுற ஸ்டெப் எப்படியும் இருக்கும். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஒன்னும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். அதே மாதிரி கைத்தை கட்டி தொங்கிட்டே ஆடுறதும் கண்டிப்பா இருக்கும்.
சின்ன குழந்தை ஜெட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆட்டின்னு இருக்க. இன்னொரு விஷயம் என்னன்னா பாட்டுல கில்மா இல்லாம இருக்கவே இருக்காது. வாயில எதுக்குங்க எண்ணெய் ஊத்துறீங்க? அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டுல பாலையா கிராபிக்ஸ்லயே பெருசாகி என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. மாமே, இப்ப புரியுதா என்ன ஏன் நம்ம ஏரியால ஈ அடிக்குது, இங்க கூட்டம் கூடுதுன்னு? எவ்வளவு ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. கடல் கண்ணி, மனித குரங்கு, மாய கண்ணாடி, எவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு பாட்டுல ஒரு ஆப்பிரிக்கன் டான்சர் வந்து பயங்கரமா ஹிப்ஹாப் ஸ்டெப் போட்டுட்டு இருப்பாரு. நம்மால அவர் கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறாராமா. சும்மா கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். என்றவன் போற சொல்றேன். காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னொரு பாட்டுல அனுஷ்கா பைத்தியம் மாதிரி சம்பந்தம் இல்லாம கண்ணை கட்டிட்டு நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப சில வெள்ளக்காரங்க அவங்கள வந்து தொட்டு பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் உதறி விட்டுட்டு இந்த பேரழகம் தான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க அனுஷ்கா. இந்த பாட்டு அனுஷ்கா பாலையாவை நினைச்சு ஏங்குற மாதிரியான பாட்டு தான். எப்படி எல்லாம் நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். இந்த பேரம்பாளையா இப்படி ஒரு பக்கம் கோமாளி வித்தைகள் காட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தாத்தா பாளையா தப்பு பண்றவங்களை எல்லாம் நடுராத்திரியில போய் பேட்மேன் மாதிரி கொலை பண்ணிட்டு இருப்பாரு. டோட்டல் அப்சா. குறுக்க போயிட்டு இருந்தவன அவனை புடி இவனை புடின்னு சொல்லி அந்த லூஸ் கிழமை கிட்ட மாட்டி விட்டு அவன் வந்து புடி புடி புடிச்சிட்டான்ல. பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. கொலை பண்ணிட்டு இந்தியன் தாத்தான்னு சொன்னா இது இந்தியன் படத்தோட காப்பின்னு தெரிஞ்சுருங்க. கொலை பண்ணிட்டு தெலுங்குல ஒக்க மகாடுன்னு சொல்லுவாரு. ஒக்க மகாடு. பிரம்மாண்ட சிரிப்பையா. ஒக்க மகாடுனா ஒன் மேன் அர்த்தம். அதாவது ஒத்த ஆம்பளை. இந்தியன் படத்துல இந்த ஊழல் எல்லாம் தட்டி கேட்க நீ யாருடான்னு கமலை கேட்கும் போது நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் சொல்ற மாதிரி இந்தியன் சொல்லுவாரு. அப்படி போடுற மாப்ளை. ஆனா இந்த படத்துல யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கேட்க நீ யாருடா, மொத்த ஆம்பளடா. மாலையானாலே நமக்கு காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுப்பா எப்பவுமே. இந்தியன்ல கமல் வர்மக்கலையை யூஸ் பண்ணி ஊழல் பண்றவங்களை எல்லாம் கொலை பண்ணுவாரு. சங்கரும் வர்மக்கலையை பத்தி டீடைலிங் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பிலீவபிளா காட்டியிருப்பாரு. வர்மக்கலைன்னு பெயர். இதுல 4 வகை உண்டு. தொடுவர்மம், படுவர்மம், தட்டுவர்மம். இதெல்லாம் கொலை பண்றாருன்னு நீங்க பாக்கணும். பைத்தியம் கூட இதெல்லாம் நம்பாது. என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நாம் போலாம் நினைச்சியா? என்னங்கய்யா இப்படி இதுவரைக்கும் ஒரு சீன் வச்சிருக்கீங்க? சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு ஒரு பழைய தாத்தாவுக்கு இப்படி ஹை வோல்டேஜ் ஷாக் கொடுத்தா என்னங்கய்யா ஆகும்? எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சங்குதான். இந்த தாத்தா இப்படி ஒக்கமகாடுங்கிற பேர்ல கொலை பண்ணிட்டு இருக்க இவர் சிபிஐ தேடிட்டு இருப்பாங்க. ஆனா யாருக்கும் இவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, பார்த்ததே இல்ல. இந்த பக்கம் இந்த பேரக்கிழவர் பாலையா என்ன பண்றான்னு பாக்கலாம். பொதுவா எவனாவது ஒருத்தன் பஸ்ல இப்படி யாருன்னே தெரியாத பொண்ணுகிட்ட சிக்னேஷன் பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஆமா, இப்படி செருப்பாலேயே கூட வாங்குவாங்க. ஆனா பாலையா இப்படி பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா? நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டி கழுத்தை சேர்த்து அடிச்சு இறக்கி விடுங்க.
అయ్యో వారది ఊరు కట్టి నాశమా పోచురా తీసినాడు కదా అవునే వాళ్ళ అమ్మ అదంతా యాక్టింగే ఇదిగో అమ్మా நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும் நீ போடுற சத்தத்துல என்னால நிம்மதியா உட்கார முடியல எக்ஸ்பெக்ட் చేశారా హ్యాండ్లింగ్ అదిరింది ஐயோ அசிங்கம் பண்றானே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு வயசான ஆளு சின்ன பொண்ணு அபியூஸ் பண்ற மாதிரியும் அவ அதை ஏத்துக்கிற மாதிரியும் வச்சிருக்காங்களே. ஐயோ இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்லுவேன், என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறானே. அடுத்த சீன்ல பார்த்தா அந்த பொண்ணு இவன் வீட்டுக்கே வந்துருச்சாமா. பஸ்ல அத்தனை பேர் இருக்கும் போதே எனக்கு பெருசா அப்படி பண்ணுச்சு, இப்ப வீட்டுல வேற இருக்காங்க, சொல்லவா வேணும். சோலி முடிச்சு நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. நல்ல பொழப்பு. இந்த கதையில இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த தாத்தா பாலையா உயிரோடு இருக்கிறது சிம்ரன் பாட்டிக்கும் பாலையாவுக்கும் தெரியாது, இவங்க இருக்கிறது தாத்தா பாலையாவுக்கு தெரியாது. சிம்ரனை நம்ம எப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த படத்துல பாலையாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தேசப்பற்று வரும்போதெல்லாம் ஓவர் ஆக்டிங் தான். నిమ్మకాయలు వందే మాత్రం వందే మాత్రం వందే మాత్రం వందే మాతరం. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு? இதை விட தாத்தாவை தேடிட்டு இருக்க சிபிஐ போலீஸுங்க அல்டிமேட் கிரிக்கெட்டுங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒக்கமகாடுவை தேடிட்டு இருக்கும்போது ஆளே கிடைக்கலன்னு ஒருத்தனை கடத்திட்டு வந்து அடியடின்னு அடிச்சு அவன் தான் ஒக்கமகாடுன்னு ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா இவனுங்க புடிச்சிட்டு வந்ததே அவங்க சீனியர் ஆபீசர். ஐயா பைத்தியங்க చెప్పకపోతే చస్తావు. ఎక్కడో చూసినట్టుందా? சிபிஐ சீஃப் காக்கா. ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போகுது தெரியல. என்ன மணி அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிறுக்கணங்களை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒக்கமகாடு கொலை பண்ணிட்டு இருக்கான்னு நியூஸ்ல வரும்போதுதான். To be very honest, எனக்கு தூக்கம் வருது, கண்ணுல இருந்து இப்படி கண் அடைச்சு போகுது. என்ன மொக்க கதை இது, ஐயோ. அதாவது சொல்லுவாங்கல்ல, பணம் இருந்தா பணம் பாதாம் வரைக்கும் பாயணும். ஒருத்தங்கிட்ட காசு பணம் அதிகமா இருந்தா அவன் என்ன வேணா பண்ணலாம். அதுதான் இப்ப என்ன வேணா பண்ணி வச்சிருக்காங்க. இது இப்பதான் இன்னைக்கு லாஜிக்கும் இல்ல தமிழ்நாட்டுல இன்னைக்குதான் இப்ப நியூஸ் ஒன்று பார்த்தேன், நேத்துல இருந்து போயிட்டு இருக்கு. 2017-18 அந்த டைம்ல ஒரு வீட்டுல இருந்த ஜெயா மாதிரி சின்ன பசங்க, ஒன்று 10 வயசு குழந்தை ஒன்று, 8 வயசு குழந்தை ஒன்று, பெண் குழந்தைங்க. அவங்க அம்மா வந்து ஹஸ்பண்ட், அவங்க அம்மா அப்பாவுக்கு பிரச்சனையாகி அவங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த 2 பெண் குழந்தைங்க இப்போ அம்மா கிட்ட தான் இருக்குது. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு ரீமேரேஜ், மறு திருமணம் செய்துக்கிறாங்க. அந்த மறு திருமணத்தில் இருக்க அந்த ஹஸ்பண்டுக்கு, செகண்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த குழந்தை நம்ம கூட இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட அம்மா அப்பா அவங்க கிட்ட குழந்தைய விட்டுட்டு அவங்க வேற இடத்துல போய் வேலை செய்யணும், அவங்க கூலி வேலை செய்கிறவங்க அவங்க. அதனால அவங்க அம்மா அப்பா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட குழந்தைங்களை விட்டு பெண் குழந்தைங்க அங்கேயே இருக்கிற ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டு வேலை செய்யறதுக்கு ஹஸ்பண்டோட கூலி வேலை, கல் உடைக்கிற வேலையா அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. இந்த குழந்தைங்க 2த்தையுமே ஊர் சைடில் சொந்த ஊர்லேயே விட்டு போயிருக்காங்க. அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குழந்தைங்களுக்கு சித்தப்பா, பெரியப்பா, எல்லாருமே சொந்தக்காரங்க தான், மாமா எல்லாருமே. அத்தனை பேரும் இந்த குழந்தைங்க தாத்தா பாட்டியும் வேலைக்கு போயிடுவாங்களாம். இதுங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வந்து இந்த குழந்தைங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பேர் வந்து அந்த குழந்தைங்களை அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு 5 வருஷம் நீண்டுருச்சு அந்த கேஸ். இன்னைக்குதான் தீர்ப்பு வந்திருக்கு. அவங்க எல்லாருக்கும் ஏதோ 20-30 வருஷமா ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. அவன் லைஃப் லாங் அவன் ஜெயிலே கழிக்கிற மாதிரி. ஆனா அதுல என்ன இருக்குன்னா, எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த 2 குழந்தையும் வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சருக்கு பார்த்துருக்காங்க. 2 குழந்தையும் எப்பவுமே ரொம்ப வந்து டயர்டாகவும் இருக்கிறது, ஒர்க் ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நாளுக்கு நாள் அதுங்களோட பிஹேவியர், அப்புறமா ஃபேஸ்ல ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வாகவே இருக்கு. அந்த குழந்தைன்னு ஆயிட்டு இருக்கு. ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை கூப்பிட்டு வச்சு கேட்கும் போதுதான் அப்புறம் ஒவ்வொன்றா அந்த குழந்தைங்க சொல்லுதுங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன டீச்சர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்கள் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ இப்போ அது வந்து இன்வெஸ்டிகேஷன் போனப்போ இந்த குழந்தைங்க அதுல என்ன இருக்குன்னா 2 குழந்தைங்க எடுத்துமே கண்டிப்பா மெடிக்கல் டெஸ்ட் கொடுவாங்க இல்லையா, அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு குழந்தைங்களை மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தை பெரிய பெண் குழந்தை 10 வயசு இருக்குல்ல, அது வந்து சிகிச்சை பலனாம இறந்துருச்சு அந்த குழந்தை. இந்த மாதிரி சீன் எல்லாம் வைக்கிறாரு இந்த ஆளு. நான் இப்ப அப்படிதான் பாக்குறேன். இதை வந்து என்னால நகைச்சுவை எடுத்துக்க முடியல. இது நான் இவங்க வந்து ஆக்சுவலா இவங்க ரோஸ் பண்ணி தான் பண்ணிருக்கிறாங்க இந்த படத்தை. இந்த ரொம்ப ஷேம், ரொம்ப அவமானப்படுற இந்த மாதிரி இருக்கலாம். ஆளுங்க இது கொண்டாடுறாங்கல்ல, ஐ நோ வேர்ட்ஸ். ஏன்னா ஒரு மனுஷன், இட் டசன்ட் ஹேவ் டு பி ஜெண்டர். நீங்க பொண்ணுன்னு மதிக்க வேண்டாம், ஒரு மனுஷன் இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவீங்களா? நாய் பண்ணுதுல, நாய் பண்ணும்ல, ரிடிகுலஸ். அது எனக்கு இந்த மாதிரி நடிகர்களை வந்து மக்கள் வந்து புறக்கணிக்கணும். இவங்களெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணணும். மக்கள் கீழே தான் அது இருக்குது. இவங்களெல்லாம் கொண்டாடுறாங்க அந்த ஊர்ல, எப்படின்னே தெரியல. இல்ல பணம் கொடுத்து கொண்டாடுங்கன்னு சொல்றாரா? இப்ப கூட அந்த ஒரு இன்டர்வியூல ஒரு அசால்ட்டா அந்த ஆக்ட்ரஸ் ஸ்டேஜ்ல இருந்து தள்ளி இதெல்லாம் மக்கள் சிரிக்கிறாங்க இது பார்த்து. This is actually mentally some problem he has. அப்படி பார்த்தா he should not be do எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட அந்த ஆளுக்கு தெரியல. மென்டல் இருக்கிற மாதிரி தெரியல. இவர் வந்து பணம் இருக்கிற திமிர்ல ஆடுற மாதிரி. இவங்க எல்லாம் இந்த ஹீரோயின்கள்லாம் தமிழ்ல நடிச்சவங்க தான். தமிழ்ல எப்படி நடிக்கிறாங்க? சிம்ரன் எல்லாம் எப்படி நடிச்சிட்டு இருக்காங்க? மேபி வந்து அவங்க இந்த டார்ச்சர் தாங்காம நிறைய பேரு எடுத்து பேரே சொல்லிருக்காங்க. நிறைய ஹிந்தி ஆக்ட்ரஸ், தமிழ்ல வந்து ஆக்ட் பண்ண ஹிந்தி ஆக்ட்ரஸ், அவங்க இந்த ஆளு பேர் எடுத்தே சொல்லிருக்காங்க. மேபி அந்த இண்டஸ்ட்ரியில போனோம்னா இவரு சஸ்டெயின் தி அபியூஸ். அவ்வளவு கேவலமா இருப்பான். இல்ல இப்ப தெலுங்கு இண்டஸ்ட்ரியில உள்ள போனோம்னாலே இவரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணுமே. இவங்களோட நெப்போட்டிசம் ஓவரா இருக்குமாங்க. இதெல்லாம் ரொம்ப நான் வந்து அந்த குழந்தைங்க அபியூஸையா நான் இந்த அந்த பொண்ணு ஹீரோயின் இன்னொரு பொண்ணு நடிச்சிருக்குல்ல, 2 ஹீரோயின். இல்ல இவங்க எதுக்கு பேச மாட்டேங்கிறாங்க? பிகாஸ் தே ஆர் அட்ஜஸ்டிங் டு இட், ரைட்? ஒரு கும்பா இவங்க பேசல. இப்ப அந்த 2 பொண்ணு ஹிந்தில வந்து பேசிச்சு ஓப்பனா. ஒரு தமிழ் பொண்ணு பேசிச்சா, ஒரு வேற ஏதாவது சவுத் இந்தியன் பொண்ணு பேசிருக்கா இது வரைக்கும்? இல்ல. Because they are sitting and adjusting with such kind of a culture. It's not acceptable. ஒரே ஒருத்தவங்க தான் வந்து இப்ப பேசினாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. யாருன்னா இவங்க விசித்ரா. ஆனா அந்த டைம்லயே நிறைய போலீஸ் கேஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சு அவங்க ஒன்னும் பண்ண முடியாம, அவங்களுக்கு பவர் இல்லைல்ல, ஆனா ஒன்னும் பண்ண முடியாம போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஷோல. இதெல்லாம் மீ டூவா உங்களுக்கு தோணலையா? This is a clear case of me too. யாரோ பாவம் யூடியூப்ல போட்டு அக்யூஸ் பண்ணுவாங்க. பாவம் எஸ்பிபி பாட்டு பாடினதுக்கு மீ டூ அபியூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு மீ டூவா தெரியலையா? எவ்வளவு கேவலமா இருக்கு. டைஜஸ்ட் பண்ண நம்ம வீட்லயும் பெண் குழந்தைங்களா இருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. என்னது இது? இவங்கெல்லாம் எப்படி வந்து நடிக்கிறாங்க? சிம்ரன்லாம் வந்து நல்ல நடிகைன்னு பேர் வாங்குவாங்க. என்னதான் கவர்ச்சியா நான் சொல்றேன். இவங்க these people are the one feminist பேசுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து no we cannot act ன்னு சொன்னா அந்த ஆளுக்கு என்ன ஆக போகுது? What is going on? No means no. They should deny, right? இது என்ன கூத்து இது? This is like it's not even. நானும் யோசிப்பேன் ஏன் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப பாலைய போட்டு ரொம்ப ரோஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. புரியுது ஏன் அப்படின்ட்டு. இதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி எல்லாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தானே, அவர் சொல்றதுதான் கதை, அவர் வைக்கிறதா சீனு, அவர் சொல்ற மாதிரி தான் எடுத்தாங்க. ஒரு லாஜிக் இல்ல, ஒரு ஸ்டோரி இல்ல. எனக்கு நிஜமாவே ஸ்டோரி பார்க்கும்போது இதுதான் ஸ்டோரின் போது எனக்கு தூக்கமா வருது. ஒன்லி இங்க எங்க இருக்கு ஸ்டோரி? இது என்ன இருக்கு? ஒரு பொண்ணை போட்டு இப்படி ஒரு வெஜிடபிளா சிம்பிளைஸ் பண்றது எவ்வளவு கேவலத்தனம் அது. அதுங்க எல்லாம் பேத்தி மாதிரி இருக்கு. ஆமா, ஆக்சுவலி இந்த ஒரு இதுல நாம தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா முன்ன காலத்துல there was not much so much awareness. இப்ப அட்லீஸ்ட் வெளியே வருது. இப்ப நாச்சு விமென் ஷுட் ஹாவ் சம் சென்ஸ். அவங்க அவ்வளோ லோ லைக் இவங்க வீக்காவே இவங்களே காட்டிக்கிறாங்க. we are weak.
மென்ன தான் நம்ம டிபெண்ட் பண்ணியே வாழ்றோம்ன்ற மாதிரி ஒரு 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 இது அந்த மாதிரி அவங்களே வீக்கா காட்டிக்கிறாங்க அவங்க. இல்ல ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு இல்லாம ஆணும் பெண்ணுமே இல்ல இதுல எல்லாம் நடிக்க தேவையில்ல. வாட் இஸ் ரிக்வயர்மெண்ட்? ஏதாவது ஒரு அவாய்ட் பண்ணி இக்னோர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன பெனிஃபிட்? தேர் இஸ் ஏன்னா உங்களுக்கு ஒரு நிறைய சம்பளம் கிடைக்கும். பட் வாட் இஸ் த பர்பஸ்? ஒரு ஆர்டிஸ்டா யூ ஆர் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் இல்லையா இந்த மாதிரி ஆக்டிங்ல செஞ்சு? வாட் ஆர் யூ டூயிங்? ஷாக்கா இருக்கு. அனுஷ்கா எல்லாம் இந்த மாதிரி நான் நினைச்சு கூட பாக்கலங்க நிஜமா. I didn't even expect Anushka first of all acting பண்ணனே தமிழ்ல வந்து ஒரு நல்ல இமேஜ் இருக்கு அவங்களுக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியில அது ஒரு நல்ல இமேஜ். எனக்கு தோணுது அந்த ஒரு இதனால தான் இவங்க ஸ்லோவா அப்படியே ஐசோலேட் ஆயிடுறாங்க. லைக் as in இண்டஸ்ட்ரியில இருந்தே ஒரு நிறைய பிரேக் எடுத்துக்கிறாங்க. அப்புறமா கந்திடின்னு காணாம போறாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் only I think. இப்படி ஒரு எல்லா நடிகருமே அந்த மாதிரி தான். சிம்ரன், இவங்க, அனுஷ்கா, அப்புறம் இந்த அம்மா என்னது, and they don't go back to Telugu after that. Very rarely they go. sometimes யோசிப்பேன் இவங்கெல்லாம் ரம்யா கிருஷ்ணன்லாம் ரொம்ப கோலோச்சுனாங்க தெலுங்குல எல்லாம். அவங்க ரொம்ப பெருசா இருந்தாங்கல்ல, நடுவுல ஏன் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல? மேரேஜ் இஸ் நாட் அ ரீசன். அவங்க வந்து ஃபீல்டில் இருந்துட்டு தானே இருக்கிறாங்க, ஏன் போகலன்னா நான் யோசிப்பேன். இப்படிலாம் இருந்தா திறமைக்கு அங்க இடமே இல்லைங்க. திறமையே இல்லை, நீ காட்டாத, நான் சொல்றத செய் நீ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. லிட்டரலி ஆமா, ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற மதிப்பு இல்லை இதுல. அந்த ஆளுக்கும் இல்ல. he is not respecting the art. he is not respecting art at all. this is not acting. இது என்னன்னு சொல்ல, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன ஒரு கூட இல்ல, மனிதாபிமானமே இல்ல, ஹியூமனிட்டின்றது இல்ல. அது என்னன்னு தெரியாது போல இருக்கு. just using like a toy. ஒரு டாய் மாதிரி இப்படி போட்டு இப்படி போட்டு எரியறது, சும்மா கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக ஏதோ ஒண்ணு. அது போய் மக்கள் பாக்குறாங்களே, that's what is more hurt. அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, எனக்கு புரியல அது என்ன மாதிரி ஃபேன் பேஸ் எனக்கு புரியல. ஆக்டிங்க்கு பண்ணுங்க, ஒரு ஆளோட டான்ஸுக்கு பண்றது, ஒரு ஆளோட ஓகே அந்த ஆளோட ஏஜ் வச்சு அந்த ஆள் டான்ஸ் பண்றாங்கன்னா ஓகே, அது ஒரு இது பண்ணலாம். பட் ஒரு லாஜிக் இல்ல, சும்மா ஒரு ஏதோ ஒரு என்ன சிம்பிளைசிங் சம் ஆப்ஜெக்ட் டு விமென், இதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் நோ. தாத்தா உயிரோட இருக்காரு சிம்ரன் பாட்டிக்கு தெரிய வரும். அப்போதான் பிளாஷ்பேக் ஆரம்பிப்பாங்க. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தெரியல. இந்தியன் பிளாஷ்பேக் எல்லாம் எப்படி இருக்கும், பார்க்கவே எமோஷனலா இருக்கும். இதுல உலக காமெடி பண்ணியிருக்காங்க. பொதுவா தமிழ் படத்துல பழைய பிரிட்டிஷ்காரங்களை காட்டும் போது அவங்க தமிழர்கள் கிட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல தமிழ் பேசுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. இதுல புத்திசாலிங்க பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்குள்ளேயே தெலுங்கு பேசுற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. రఘుపతి రఘువార్ రాజారాం ఆఫ్టర్ ఆల్ ముగ్గురు వ్యక్తులు డగ్లకి చంపేశారా? రఘుపతి రాజారామ వాటిచ్చిన 2 అవకాశాల్లో మనం ఏది చేసినా ఈ ఏరియా మీద మన గ్రిప్ పోతుంది. என்னடா நடக்குதுங்க? டேய் என்ன கொடுமடா இது? என்ஜாய் பண்ணுங்கப்பா. இந்தியன் பிளாஷ்பேக்ல கமல் ஃபைட் பண்றது, சுகன்யாவை காப்பாத்துற சீன் எல்லாம் பாத்திருப்பீங்க. சிம்ரனை வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துற சீன் வேற லெவல் காமெடி. வழக்கம் போல சிம்ரன் ஓவர் ஆக்டிங்ல சிரிப்பு காமிக்கிறதும், பாலையா இஷ்டத்துக்கு வீடியோ கேம் மாதிரி ஒரு படையே ஒத்த ஆளா வெட்டி வீசுவாரு. அவனுங்க துப்பாக்கி வச்சிருந்தாலும் சுடாம ஓடி வந்து வெட்டு வாங்கிட்டு டெட் ஆவானுங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சிம்ரன் நடப்பையெல்லாம் பண்ணி முடிஞ்ச அப்புறம் சம்பந்தமே இல்லாம சிம்ரனுக்கும் பாலையாவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. అదిగో మా శారదమ్మే వధు. ఇప్పుడు చదవండి మంత్రాలు. அப்போ இந்தியன் படத்துல கப்பலேறி போயாச்சு பாட்டுல வர்ற மாதிரி எல்லா மாநில கெட்டப்லயும் இவங்க வர்ற மாதிரி ஒரு பாட்டு. பாலையாவை எல்லா கெட்டப்லயும் யோசிச்சு பாருங்க.
சூப்பர். அப்போ ரேடியோல பாலையா தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி ஒரு பில்டப் வரும். அப்புறம் இவர் வேற நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தர்றேன்னு எங்கேயோ போயிடுவாரு. இது என்ன காமெடினா, சும்மா இருந்து சிம்ரனை கல்யாணம் பண்ணி வயிற்றுல குழந்தைய குடிச்சிட்டு போயிடுவாரு. அப்படின்னு கேவலமான இந்த பிளாஷ்பேக் சொல்லி முடிப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த சிபிஐ கிரிக்கெட்டுங்க இன்னொரு முட்டாள்தனம் பண்றாங்க. முக்கத்தனமா இந்த பேரம்பாளையா தான் தாத்தா வேஷம் போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கான்னு மட்டமான ஒரு கான்செப்ட் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு முட்டாள்தனமா முடிவெடுப்பாங்க. அப்போ இந்த பேரம்பாளையா நடுராத்திரியில கோயில் வாசல்ல யோகா பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ சிபிஐ போலீஸ் ஹெலிகாப்டர்ல வந்து இவரை வலை போட்டு பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு வந்து அடைச்சு வச்சு இவர் தான் இந்தியன் தாத்தாவை ஒத்துக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வருவாரு தாத்தா, வந்து எப்படி ஃபைட் பண்ணி இந்த பேரம்பாளையாவை காப்பாத்துறாங்கன்னு பாருங்க. அடேங்கப்பா, குதிச்சிட வேண்டியதான். நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. இங்க இருந்து தப்பிச்சு வந்த தாத்தா பாலையா சிஎம்க்கு கால் பண்ணி ஊழல்ல நீதான் நம்பர் 1, அடுத்த டார்கெட்டே நீதான்னு சொல்லுவாரு. నా నెక్స్ట్ టార్గెట్ నువ్వే. అసలు ఎప్పట్రా నువ్వు? ఒక్క మగాడు பைத்தியம் பிடிச்ச நாயே, ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாக்குற? பயந்து போன சிஎம் அவரோட பிஏவை ரூமுக்கு தனியா கூட்டிட்டு போய் ఏంటి సార్ బట్టలు ఇస్తున్నారు? నీకొకటి చూపించాలో. என்னடா இது ராராவா? டேய், அட கர்மம் பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே, என்னையா அது? உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தவன டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அம்மனமா நிக்கிறான். என்னடா ஒரு படத்துல சிஎம்ஏ வானவில்லான்னு பயந்துறாதீங்க. சிஎம் முதுகுல சிறுவர் மலர்ல குழந்தைங்க வரைஞ்சு அனுப்புற டிராயிங் மாதிரி ஒரு டேட்டோ இருக்கும். அதுதான் அவரோட ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்டோட பாஸ்வேர்டாமா. அதுல லாகின் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணலாம்னு பார்த்தா அது ஃபுல்லா தாத்தா தூக்கிட்டாராமா. ఒక్క మగాడు మంచి వాళ్ళకి మంచి వాడిని, మోసగాళ్ళకి వైరస్ ని. செத்தா சாம்பல தாண்டானா, என்னடா திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற? அடுத்ததுதான் கிளைமேக்ஸ். அந்த அஷதோஷ் ராணாலாம் எவ்வளோ பெரிய ஆக்டர். எனக்கு அழுகா வருது அந்த ஆளெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒரு படத்துல. என்ன பிலிமே இல்லாம இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்களா? லைக் அவங்க ரேட்டிங்கே அவங்களுக்கே கான்செப்ட். ஹீஸ் லைக் தியேட்டர் ஆர்டிஸ்டுங்க. தெரியும். சோ முடியல. கம்மாகா கம்மாக்கா கம்மா பரவாயில்ல. கம்மாக்கா பின்னாடி பாம்பு அவனே வரைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல என் காதுல his Balaya's artistic skills. இல்ல என் காதுல ஒக்க மகாடு மகாடு சொல்ல கேட்ட floods. So it's okay. Okay. Sure. படத்துல ஸ்டேடியம் சீன் வரும், ஞாபகம் இருக்கா? அன்னியன் வந்து மக்களை மீட் பண்ற சீன். அந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல ஒக்கமகாடு மக்களை மீட் பண்ற சீன். அந்த சிஎம், அரசியல்வாதிங்க, ஜட்ஜு, போலீஸ்னு எல்லாரும் இருப்பாங்க. அங்க இந்த ஒக்கமகாடு வந்து சிஎம் பண்ண தப்புக்கான எல்லா ஆதாரத்தையும் சிடியில போட்டு காட்டுவாரு. கடுப்பான சிஎம் அங்க ஒரு குரூப் ஆஃப் கராத்தே கைஸை ஏறி விட அங்க ஒரு மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி ஃபைட்டை ட்ரை பண்ணிருப்பானுங்க. பட் ஃபுல்லா கோமாளித்தனம் தான். ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு. என்ன கருமமோ தலையா வேற கோல்டு பிடிச்சிருக்கு போட்டு இது கொடுமை பண்றேன். அந்த ஒரு இது என் ரியாக்ஷனுக்கு அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுங்க. அந்த பூனை வாத்தி அடிக்கும் அந்த ரியாக்ஷன் போட்டு
ஐயோ முடியல சாமி. நடுவுல வடிவேல் காமெடி வருது. குளிர்ச்சால திருப்பி வந்துருப்போம். கவுந்தடி தலையில நான் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். அதுல வேற டான்ஸ் ஏதாவது எடுப்பாங்களோ ஹெட் ஸ்டாண்ட் பண்ணி. நீங்க முடிச்சிடலாம். குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? அங்க ஃபைட் போயிட்டு இருக்க சிஎம் அவரோட கட்சி ஆளுங்களோட எஸ்கேப் ஆகி ஃபிளைட் ஏறி ஃபாரினுக்கு தப்பிச்சு போலான்னு போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த சண்டை போட்டுட்டு இருந்த தாத்தா பிளெயினுக்குள்ள இருப்பாரு. இவங்க மொத்த பேரையும் இப்போ எப்படி கொள்றான்னு பாருங்க. வந்தே மாதரம். அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சு. டைரக்டர் ஒரு சோகமான எண்டிங் தான் ட்ரை பண்ணிருப்பாரு. ஒரு வழியா தொல்லை ஒளிஞ்சிருச்சுன்னு பாக்குற எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னதான் பாலையாவோட ஒக்கமகாடு கொடூரமா இருந்தாலும் இந்தியன் 2வா ஒக்கமகாடுவான்னு வரும்போது ஒக்கமகாடு தான். இப்படி இல்ல இந்தியன் 2 is much better. இது ஸ்பீச்லெஸ்ஸா இருக்கேன். சரியோ ஒரு காலத்துல இந்த மாதிரி அந்த டைம்ல எஜுகேஷன் அவ்வளவு இல்ல. எந்த டைம்ல? ஒரு டைம்ல நம்ம யங் டைம்ல. இந்த படம் வரும்போது இந்த இப்பதானே வந்துச்சு. எது? தால் படம் எவ்வளவு கொக்கம்மாக்காடு அதுல 2008ல வந்திருக்கு. 2008 என்ன பண்ணிட்டு இருந்தோம் 2008ல? மீட்டு கேஸ் போட்டிருந்துருக்கணுமே. யாருக்கு தைரியம் இருக்கு? தைரியம் இருந்தா இந்த ஆளு எப்போ எனக்கு ஒண்ணுமே சொல்றது இல்ல. செமையா இருக்கு. என்ன சொல்றது தெரியல எங்களுக்கு. எப்படி ரியாக்ட் பண்ண தப்பா எடுத்தது என்ன பண்றது தெரியல எங்களுக்கு. இப்படியே ரியாக்ட் பண்ண முடியுது இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு. ஆக்சுவலா இந்த சேனல்ல யாரு இந்த தம்பி சினிமா டிக்கெட் அவங்க நன்றி சொல்லணும். இதை எடுத்து இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்களே. நைஸ்லி இஸ் டன் இட். யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க கண்டிப்பா. பார்த்து சொல்றேன். ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இருக்கிறதுன்னு தெரியல. ஓகே that's to be very honest. நான் இது வரைக்கும் நான் ஒரு பாலையா ஃபிலிம் பார்க்கல. to be very honest தெலுங்கு படம் எல்லாம் 1 or 2 only. பழைய படம் பார்த்திருக்கேன். லைக் as in என்டி ராமராவ், நாகேஸ்வரராவ் அந்த ஆளு படம் எல்லாம் பார்த்திருக்கேன். லேட்டஸ்டா விஜய் சாந்தி ஆமா அவங்க எல்லாம். அப்புறம் இந்த தமிழ் ஆக்டர்ஸ் போயிட்டு தெலுங்குல நடிப்பாங்கல்ல, தெலுங்குல நடிக்கிறாங்க அவங்க எல்லாம். அது கூட பழசுதான் இப்ப இல்ல. இந்த இவங்க கமல்ஹாசனே நிறைய தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காங்க. எஸ்பிபி நடிச்சிருக்காங்க. அவங்களதெல்லாம் பார்த்திருக்கேன். நாட் லைக் திஸ். எல்லாத்துமே இந்த இந்த என்ன ஓவர் ரேட்டிங். இது செல் ஆகணும் யூஎஸ்பி பண்ணணும்னு சொல்லி எதோ பண்ணி மசாலா பண்ணி. I don't know. This is not the right way to. You see Anushka, you see that? I felt so bad for her. I felt like why she's degrading herself. I felt so bad for her. Why our USP ivladana is she is such a capable actress. அவங்கள இப்படி நடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில குட் பர்ஃபார்மர் அவங்க நல்ல. இப்போ அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. I think no heroine should heroine or hero அவங்க வந்து ஆர்டிஸ்ட்னா அவங்க கலையை தான் செல் பண்ணணும். not all these things, right? they should sell their talent, not these things. இந்த மூணு இதுல நடிச்ச இந்த மூணு பெண்களுக்காகவும் ரொம்ப வருத்தப்படுறேன். ரொம்ப I feel very sorry. நீங்க சொன்ன அந்த இன்சிடென்ட் இப்போ இந்த ரீசெண்டா ஒரு ஃபிலிம்ல நம்ம பார்த்தோம்ல, விஜய் சேதுபதி ஃபிலிம். ஆமா, நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தோம். என்னம்மா ஒரு படம் எடுத்திருக்காங்க, பிரமாதம். அது மாதிரி கத்துக்கணும். இவங்கெல்லாம் நிறைய கர்மா இஸ் a சைக்கிள்னு சொல்லி இந்த ஆளுக்கெல்லாம் எதுக்கு கர்மா வர மாட்டேங்குது. ஸோ தமிழ் படம் மலையாளம் they ask consent from young artist. அவங்க கன்சென்ட் கொடுத்தாதான் இப்போ அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த மெகா ஸ்டார்ஸ் இந்த 60-50 தாண்டான ஹீரோ என்ன நடிக்கிறதுக்கு they ask consent. அந்த மாதிரி பண்ணணும். அண்ட்
உடம்பு டச் பண்றது இதெல்லாம் நிறைய இட்ஸ் நாட் நெசசரி. உடம்பு டச் பண்ணியே ஒரு டேலண்ட் இல்ல அந்த சீனே தேவையில்லை இந்த படத்துக்கு. அந்த சீனே தேவையில்லை. வலியே அவருக்காக அவர் ஆசைப்பட்டு வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. அந்த சீன் எல்லாம் தேவையே இல்லை. அந்த பாட்டெல்லாம் தேவையே இல்லை அந்த இடத்துல. இது பார்த்து மக்கள் ரசிச்சிருக்கீங்கன்னா ஐ எம் நத்திங் டு சே. ரசிக்கிற மக்களுக்கு you guys are following the wrong track. I mean, if people are respecting this kind of a content. Anyways, இது நம்ம ஒப்பீனியன். எல்லாருக்கும் அவங்க இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். ரொம்ப நேரம் பேசிட்டு ஓகே முடிச்சிக்கலாம் நம்ம. Yeah, we went emotional, we went funny also. So எல்லாத்துக்கும் thank you so much. Thank you so much. அடுத்த வீடியோ. Good night.